ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸ்டில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட் எப்போ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இல்லை நான் டிவிஎஸ் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த டிவிஎஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தது. ஸோ டிவிஎஸ் வந்து ஃபேக் ப்ரோ, டிவிஎஸ்னு ஒன்று இல்லவே இல்லை, டிவிஎஸ் பற்றி நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிவிஎஸ் சோதனைகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயினிஸ்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போயுமே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கால்ஸ் அண்ட் மெசேஜ் பண்ணி ஸோ தேங்க்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஸோ அதாவது வந்து நம்மளோட சேனல்ஸ் பார்த்து நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் தான். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி வந்து அஃபிஷியலான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலேஷன் 2020 ஃபுல்லாகவே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டைம் ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த டைம் நல்லா பண்ணியிருக்கேன் ப்ரோ, இந்த வட்டமும் நான் கிளியர் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. ஸோ எல்லாமே வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த டைம் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ரிவீல் வீடியோ போட்டிருந்தோம். அந்த ரிவீல் வீடியோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் செகண்ட் செமஸ்டரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. அது என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்மளால நிறைய பேர் பாஸ் ஆகும் செஞ்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். மோஸ்ட்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ரிசல்ட்டையுமே வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் மோஸ்ட்லி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இல்லை அது கிட்டத்தட்டனாலும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி மோஸ்ட்லி ஃபேக்காக வந்து ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம நம்ம கடைசியாக ஒரு ரிசல்ட் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி 1 வீக் ஆனால் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி நம்ம சேனலில் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ரிலவெண்ட்டான அஃபீஷியலான கண்டென்ட் தான் ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த டைமே வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போடலை. ஸோ நிறைய பேர் இந்த ரிசல்ட் எப்போ அப்படிங்கிறப்போ கேட்குற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அந்த ஆர்டிக்கலை பற்றி தான் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் டிவிஎஸ் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த டிவிஎஸ் பற்றி தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ டிவிஎஸ் ஃபேக் ப்ரோ, நீங்கள் வந்து டிவிஎஸ் சொன்ன எல்லாமே பொய் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் அட்டானமஸ் காலேஜஸில் வந்து டிவிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அது டிவிஎஸ் வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நானுமே வந்து ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் அட்டானமஸ் காலேஜஸ் வந்து யூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த வீடியோலையுமே நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு பப்ளிக் சோர்ஸஸ்லேருந்து எடுத்ததான் அப்படிங்கிறனால. ஸோ அதனால் நான் பப்ளிக் சோர்ஸஸில் பார்க்குறப்போ நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணப்போ ஸோ எனக்குமே வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. ரீவேல்யூஷன் நம்மளே ஒரு வீடியோ போட்டிருப்போம், 45 மார்க்ஸ் எடுத்த அரியர் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிலலாம் ஸ்டாஃபோட சைன்லாம் இருக்கும். ஸோ இதனால் நான் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ மேனுவல் கலெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஏஐ ஒரு சில எக்ஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் அதை ஷேர் பண்ணேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டது இந்த ஆர்டிக்கிளில் வந்து நிறைய இது வந்து ஃபேக் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஆர்டிக்கிள் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ ஏன்னா வந்து இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இது பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் டிலேன்னு கொடுத்து பிஜி அட்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இப்போ ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா June 2 to July 12 எக்ஸாம் முடியுதுன்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக July 5 முடிஞ்சிருக்கும். ஆனால் July 12 கொடுத்துருந்தாலும் ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலைக்கு மேலே எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஸோ மேபி உங்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அஃபீஷியல்ஸில் கேட்குறப்போ அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை நான் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் நிறையா இதிலேயே நான் ரெஃபர் பண்ணி தான் போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து நான் கிளாரிஃபை பண்ண வரைக்கும் ஸோ நான் அட்டானமஸ் காலேஜஸில் பேப்பர் வேல்யூஷன் வந்து டிவிஎஸில் பண்ணலை. ஸோ அதே மாதிரி வந்து இதனால் வந்து உங்களுக்கு டிலே ஆகலை. பட் வந்து லாஸ்ட் ஒரு 2 செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்திருக்கு. ஸோ அது டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு தெரியும். பட் அது டிவிஎஸ்னால இல்லைனாலும் பேப்பர் கரெக்ஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவிஎஸ்லாம் பொய்யான்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ் உண்மை தான். ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னா, இந்த நியூஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ இது வந்து புதுசாக இருந்துச்சு ஷேர் பண்ணுறேன்னா இதை நான் ஒரு நியூஸில் பார்த்தேன். அது மட்டும் அந்த டிவிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து நான் கேட்குறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாகவும் இருந்துச்சு. அந்த டிவிஎஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் வேல்யூவேஷன் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த டிவிஎஸ்ங்கிறது இப்போ எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அதுக்கான போர்ட்டலும் நான் வந்து நேற்று காட்டியிருப்பேன். ஸோ அதனால் இதை நான் அட்டானமஸ் காலேஜஸில் இப்போதைக்கு யூஸ் பண்ணல. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ இது என்னோட கெஸ்ஸிங் தான். ஸோ பார்க்கலாம். ஸோ மேபி வந்து அட்வான்ஸாக கொண்டு போனாங்கன்னா இந்த மாதிரி வந்து வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு டெலகிராமில் இன்ஸ்டாகிராம்லாம் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒர்க்காக இருக்கனால வந்து உங்கள் மெசேஜை பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நம்மளோட இன்ஸ்டாகிராமே பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைம் யூஸ் பண்ணாதனால அது டீஆக்டிவேட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் புதுசாக கூட இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் டேரெக்டாக என்னோட யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி வந்து அதை பார்த்துறேன். ஸோ பார்க்கல அப்படின்னாலும்
நான் அப்கமிங்கில் எப்பயாச்சும் ஃப்ரீ டைமில் அதை கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன். அதனால டேரெக்டாகவே நீங்கள் கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதை இதை பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்ட்டு. ஸோ எதனால் அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், அதை யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா ஏப்ரல் மே 2025 அரியர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகணும், பாஸ் ஆயிருவீங்க. ஸோ கிளியர் பண்ணிட்டு நம்ம கமெண்ட்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருப்பீங்க. அதுலேயுமே வந்து நான் நெகட்டிவாகவும் மோட்டிவேஷன் லாஸ்ட் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் தான் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க கிட்ட நான் சொன்னது வந்து உங்களால் இந்த டைம் வந்து கிளியர் பண்ண முடியாது, ஸோ உங்களால் முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அது கண்டிப்பாக என்னால் முடியும். நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. சில பேருக்கு மோட்டிவேஷனோட டிமோட்டிவேட் பண்ணால் இன்னும் வந்து நிறைய மோட்டிவேஷன் ஆகுங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், இனிமேல் வரப்போகிற செமஸ்டரோ இல்லை இப்போ வரப்போகிற செமஸ்டர்லேயே உங்களால் கிளியர் பண்ண முடியாது. உங்கள் அரியர் பேப்பரை இந்த டைம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடியாது நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுங்கள். ஸோ அஃபீஷியலாக ஏதோ அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.